வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. மூன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைய முதன்மை செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலிக்கு பின்னர் நண்பர்களுக்கு வாழ்த்து. புதுவை முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவிலில் செண்டை மேளம் முழங்க பால்குட அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுவையில் நிறைவடைந்த புத்தக கண்காட்சி. கடந்த ஆண்டை விட கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டதாக கூட்டுறவு அதிகாரிகள் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் சனிக்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசை நடைபெற்றது. இயேசு பிறப்பு எனப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெற்றன. புதுவை மிஷன் வீதியில் ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் நெல்லித்தோப்பு புனித விண்ணரசி ஆலயம், ரயில் நிலையம் அருகிலுள்ள இருதய ஆண்டவர் ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோணியர் ஆலயம், முத்தியால்பேட்டை, தாகூர் நகர், ரெயின்போ நகர், தட்டாஞ்சாவடி, ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், அரியாங்குப்பம், உப்பளம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சனிக்கிழமை நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கொட்டு பணியையும் பொருட்படுத்தாமல் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். திருப்பலி பூசைக்கு பின்னர் கிறிஸ்துவர்கள் தங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை காலையும் அனைத்து ஆலயங்களிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி பூசை நடைபெற்றது. இதிலும் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை முதலியார்பேட்டை பாரதி மில் வீதியில் அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு உற்சவ விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7:30 மணிக்கு உழந்தைக்கீரப்பாளையம் பொது பிள்ளையார் கோவிலில் இருந்து மங்கள வாத்தியங்கள், செண்டை மேள முழங்க பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பால் அபிஷேகம், மகா தீப ஆராதனை, அன்னதானம் போன்றவை நடத்தப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் நடைபெற்று வந்த கூட்டுறவு புத்தக கண்காட்சியில் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. புதுவை கூட்டுறவு புத்தக சங்கம் சார்பில் 15வது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து புதிய நூல்களை வெளியிட்டார். 24ஆம் தேதி வரை நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் முன்னணி நிறுவனங்களின் புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியில் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. கண்காட்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் ராமதாஸ், சங்க நிர்வாகி தமிழ்ச்செல்வி, பான்டெக்ஸ் மேலாண் இயக்குனர் முரளிதரன், கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் வீரமுனி ராஜு, துணை பதிவாளர் கற்பகநாதன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை ஒட்டி புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநில செயலாளர் சாமிநாதன் தலைமையில் மூகாம்பிகை கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு லட்டு மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தின் 3வது மாநில மாநாடு டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெற இருப்பதால்
அதற்கான ஏற்பாடுகளில் சங்கத்தினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை அரசு ஊழியர் சங்க சம்மேளன மாநில மாநாடு டிசம்பர் 29 திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான துவக்க விழாவிற்கு சம்மேளன தலைவர் ஆனந்தராசன் தலைமை தாங்க அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளன தலைமை நிலைய செயலாளர் சீனிவாசன் துவக்க உரையாற்ற உள்ளார். 29 பிற்பகல் 3 மணிக்கு பிரதிநிதிகள் மாநாடு நடைபெறுவதுடன் மாலை 6 மணிக்கு ஓய்வு பெற்றவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். 30 சிறப்பு கருத்தரங்கம், 31 மாலை பேரணி மற்றும் பொது மாநாடு நடைபெற இருப்பதால் இந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சம்மேளன நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளில் சங்க நிர்வாகிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் தேசிய குத்துச்சண்டை போட்டி. ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்ற அணியினருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பாராட்டு. புதுவை மாநில மதிமுக செயற்குழு கூட்டம். கட்சி வளர்ச்சி பணிகள், உறுப்பினர் சேர்க்கை குறித்து நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங் ரிங் ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road, புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது.
ஆடைகள் புதுவிதமாய் வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி, இல்லை தோஷம். சரிகமகரிசா வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viva Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மூத்த குடிமக்கள் நல சங்கத்திற்கு இடம் ஒதுக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் சபாபதி உறுதியளித்துள்ளார். புதுவை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் 13ஆம் ஆண்டு விழா விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்றது. சங்க தலைவர் SV ஐயர் வரவேற்புரை ஆற்றி பேசுகையில், சங்கத்திற்கு சொந்த கட்டிடம் கட்ட அரசு சார்பில் நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் விழாவிற்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் சபாபதி ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். அப்போது பேசிய அவர், மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கத்திற்கு நிலம் ஒதுக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் முத்தம்மா, பல்கலைக்கழக சார்பு துணைவேந்தர் ராமதாஸ் மற்றும் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகராட்சியில் தினக்கூலியாக பணியாற்றியவர்களுக்கான பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் நகராட்சியில் கடந்த 16 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த தினக்கூலி ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் துப்புரவு பணியாளர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற போது இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், காரைக்கால் நகராட்சி ஆணையர் ராஜராஜன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்ற மணிப்பூர் அணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் சுழற் கோப்பையை வழங்கினார். புதுவையில் முதல் முறையாக தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டிகள் அண்ணா திடலில் கடந்த 21ஆம் தேதி துவங்கியதால் இதில் உலக, ஆசிய, தேசிய, மாநில அளவில் தேர்ச்சி பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்த போட்டியில் வடக்கு மண்டல அணி சாம்பியன் பட்டத்தை வெல்ல மணிப்பூர் அணி ரன்னருக்கான கோப்பையை கைப்பற்றியது. இதனையொட்டி நடைபெற்ற விழாவில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணிக்கு சுழல் கோப்பை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை மாநில மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நெல்லித்தோப்பு கீர்த்தி மகாலில் சனிக்கிழமை இரவு நடைபெற்றது.
பொறுப்புக்குழு தலைவர் பாண்டுரங்கன் தலைமை தாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக மதிமுக பொருளாளர் மாசிலாமணி கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள், உறுப்பினர் சேர்க்கை குறித்து பேசினார். கூட்டத்தில் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் அப்பர்சாமி, சடகோபன், கபிரியல், செல்வராசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுவையில் அரசு துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் பேரணி நடத்தினர். புதுவை அரசு துறைகளில் 5 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தீபாவளி கருணை தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி சங்கம் சார்பில் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. சுதேசி மில் அருகில் இருந்து புறப்பட்ட பேரணிக்கு சங்க கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமை தாங்க சங்க தலைவர் பாவாடராயன் முன்னிலை வகித்தார். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணியை ஜென்மார்க்கினி மாதா ஆலயம் அருகில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தினக்கூலி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட், புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் வெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தில்
தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே சாலையில் லாரி கவிழ்ந்ததில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போதிய பராமரிப்பு இல்லாததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுவையில் இருந்து அரியாங்குப்பத்திற்கு மண் ஏற்றி கொண்டு சென்ற லாரி முருங்கம்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதனை அறிந்த போலீசார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் லாரியை பழைய நிலைக்கு கொண்டு வந்தனர். இதனால் கடலூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போதிய பராமரிப்பு இன்றி செயல்பட்டதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசின் சலுகைகள் குறித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக சுல்தான்பேட்டை கிளை சார்பில் சமூக கலந்தாய்வு கூட்டம் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. துணைத் தலைவர் முகமது புகாரி துவக்க உரையாற்ற தலைவர் அஷ்ரப் அலி தலைமை தாங்கினார். புதுவை தலைவர் அஷ்ரப், மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் ஆகியோர் கருத்துரை வழங்க, கூட்டத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆற்றிய பணி, இரத்த தானம், கல்வி உதவி, அரசின் சலுகைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவையில் பற்றும் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் சித்த மருத்துவ கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை ஜெயராம் திருமண நிலையத்தில் பற்றும் கரங்கள் சேவை அறக்கட்டளை சார்பில் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் சித்த மருத்துவ கண்காட்சி துவக்க விழா சனிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், உழவர்கரை நகரமன்ற முன்னாள் சேர்மன் ஜெயபால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளை வானிலை 81 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலிக்கு பின்னர் நண்பர்களுக்கு வாழ்த்து. புதுவை முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவிலில் செண்டை மேளம் முழங்க பால்குட அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுவையில் நிறைவடைந்த புத்தக கண்காட்சி. கடந்த ஆண்டை விட கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டதாக கூட்டுறவு அதிகாரிகள் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.